யார் ஜெயிச்சா நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது, யார் ஜெயிக்கக்கூடாதுங்கிறத நான் சொல்கிறேன். மெயினாக வந்துட்டு இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு டிஎம்கேக்கு எந்த ஒரு சரியான ஒரு வழிகாட்டுதலும் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி இப்போ வந்திருக்க இந்த டிவிகே இவங்கெல்லாம் பார்த்தோம்னா அட்டகாச அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர உருப்படியான ஒரு மீட்டிங்கோ இல்லை ஒரு செயல்பாடான ஒரு பேச்சோ செயலோ எதுவுமே கிடையாது. என்னோட கணிப்பு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இளைஞர்கள் எல்லாம் ஒரு அணியில் நிப்பாட்டணும், சரியான புரிதலோடு கொண்டு போகணும்னு சொன்னால் சீமான் தான் ஆட்சி அமைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் நல்லா இருக்கணும், அப்படி தான் இருந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ சீமானா இப்போ இந்த கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அதே தான். ஆமாம், தன்மானத்தோடு நிற்கிறாரு, அது சரிதானே. அதுக்கு ஒரு கட்சி வேணும்ல யாராக இருந்தாலுமே. இப்போ இந்த ஓட்டுக்கு எல்லாம் இந்த கூட்டணி கட்சிக்கு போனவங்க நிலைமையெல்லாம் என்னென்னு யோசிச்சு பாருங்க. அவங்களால ஏதாவது பேச முடியுமா? இல்லை ஏதோ ஒரு தவறான ஒரு சட்டம் இயற்றப்படுது அப்படின்னா அதுக்கு எதிராக அவங்களால கருத்து சொல்ல முடியுமா? ஆனால் எல்லாத்துக்கும் தனியால் நிற்கிறதுனால தானே தப்போ சரியோ, இது தப்புன்னா தப்புன்னு சொல்லி அடித்து பேசுகிறக்கு ஒரு ஆள் இருக்காருன்னா சீமான் தான். அது தவிர வேறு யாருமே இல்லை. இப்போ டிவிக்கவே பேச சொல்லுங்களேன், ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க சொல்லுங்களேன், நிற்பாரான்னு பார்ப்போம். வாய்ப்பே இல்லை. சீமான் தான் பெஸ்ட்டு என்ன கேட்டால். இல்லைண்ணா, இப்போ அண்ணன் வந்து இப்போ இந்த ஓட்டு அரசியலில் வந்துட்டு பணம் கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுல அது தமிழ்நாடு மக்கள் பணம் இருந்தால் தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. அது மக்கள் தான் திருந்தணும். நம்ம எவ்வளோ கத்துறது? உண்மையிலே சொல்லப்போனால் சீமான் அவர்கள் வச்சிருக்க கருத்து இலக்கு ஈக்குவலாக பேசுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. கருத்துக்கு ஈக்குவலாக பேசுறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. ஒரே ஆள் அப்படின்னா சீமான் மட்டும்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீ காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவேன்னா நீ காலம்பூரா அடிமையாகவே இருந்துட்டு போ. எவன் காசு வேண்டாம், எனக்கு நேர்மையான ஒரு ஆட்சி வேணும், ஒரு தரமான கல்வி வேணும், சுத்தமான குடிநீர் வேணும், எனக்கு இலவசமான மருத்துவம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் காசு வாங்காமல் ஓட்டு போடுவான். இப்போ காசு வாங்காமல் ஓட்டு போட்டவன் பூராமே எல்லாருமே நாம் தமிழருக்கு தான் போட்டிருக்கான். எனக்கு இதெல்லாம் வேணும்னு நினைக்கிறவன் நாம் தமிழருக்கு போட்டிருக்கான். எவனோ ஆட்சி அமைச்சிட்டு போகிறான், நம்மளுக்கு என்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறவன் பூரா இன்றைக்கி பூரா கொத்தடிமையாக சுற்றிட்டு இருக்கான். அவன் தான் போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். ஓட்டு போட்டவன் பூரா போராட்டம் பண்ணிட்டு இருக்கான். இதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இந்த புதுசாக விஜய் வந்தால் ஓட்டு பிரியுன்னு சொல்கிறாரு அண்ணனோட ஓட்டு, அதை பற்றி என்ன? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க, நாம் தமிழர் ஓட்டு நாம் தமிழருக்கு தான் போகும். அது ரசிக குஞ்சுக்கெல்லாம் கத்திட்டு தெரியுதுங்க, அவங்களுக்கெல்லாம் இன்னும் ஓட்டு இருக்குதா இல்லையானே தெரியல. அதனால் அதுக்கு வாய்ப்பே இல்லை.